மரியாயே வாழ்க. அன்பான மரியணை கணப்போர் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவதாயின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள். மாதாவோடு மாபெரும் ஜூப்ளி என்ற ஓராண்டு தொடரில் இருக்கின்றோம். 2025வது ஆண்டு மாபெரும் ஜூப்ளியாக ஆண்டவர் இயேசுவின் பிறப்பை குறிக்கிறது. கத்தோலிக்க திருச்சபை இது ஒரு வருட விழாவாக கொண்டாடுகின்றது. நாமும் நம்முடைய மரியணை கணப்போர் சேனலில் மாதாவோடு மாபெரும் ஜூப்ளி என்று கொண்டாடுகின்றோம். மாதாவை பற்றி 2026 ஜனவரி மாதம் வரை தினம்தோறும் மாதாவை பற்றிய ஒரு அரிய செய்தியை நாம் தந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய மரியணை கணப்போர் சேனல் வழியாக. எனவே இந்த தொடரை பாருங்கள், எல்லாருக்கும் இதை ஷேர் செய்யுங்கள். புதிதாக பார்க்கின்றவர்கள் இந்த தொடர் உங்களுக்கு ஒரு ஆண்டு முழுவதும் வரணும்னா MMJ அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய பேர், உங்களுடைய ஊர், அதை கீழே போயிட்டுருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு யூடியூப் லிங்க்கை உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே நாங்கள் தினமும் அனுப்பிச்சிடுவோம். அன்பானவர்களே, இந்த முதல் வாரம் மாதாவுடைய அமல உருப்பவத்தை பற்றி 7 வீடியோக்கள் பார்த்தோம். அடுத்த 2வது வாரம் மாதாவுடைய புனித பொருட்களை பற்றி பார்த்தோம். இப்பொழுது 3வது வாரத்தில் இருக்கின்றோம். அதில் முதல் வீடியோ. இந்த 3வது வாரம் முழுசும் பார்த்திங்கன்னா 7 நாட்களும் பழைய ஏற்பாட்டில் மாதா முன்குறித்து வைக்கப்பட்ட வசனங்களை பார்க்க போகிறோம். அருமையான பகுதி. இந்த 3வது வாரத்தின் இந்த முதல் வீடியோவில் பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனம் அதை நம்ம பார்க்க போகிறோம். அது மாதாவை குறிக்கின்றது. அதுக்கு முன்னால் மாதா, மேரி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கடல்னு அர்த்தம், நீர்த்திரள்னு அர்த்தம், கசப்பு கடல். உண்மையான அர்த்தம் பார்த்திங்கன்னா கசப்பு கடல். மீனிங் ஃபார் மேரி அப்படின்னு நீங்கள் கூகுளில் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த அர்த்தம் தான் வரும். கடல்னு வரும், கசப்பு கடல். ஸோ மாதா நீர்த்திரளாக குறிக்கப்படுது. அவங்க பேருடைய அர்த்தமே அதுதான். கடல்னால் அவன் இந்த உலகம் முழுசும் வியாபத்தி இருக்குது, அதன் அர்த்தம். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கடல்ங்கிறது, நீர்த்திரள்ங்கிறது மாதாவை முன்குறிக்கிற வார்த்தை. இது பைபிளில் முதல் புத்தகம், ஆதியாகமத்தில் முதல் புத்தகத்தில் முதல் அதிகாரத்தில் 2வது வசனத்திலே இருக்குது. மாதா எப்படி அப்படியே பொதிஞ்சிருக்கிறாங்க பாருங்கள். இது நாம தான் மாதாவை தோண்டி எடுக்கணும். மாதா என்ற ஒப்பற்ற அரிய செல்வத்தை, மாதா தங்கம், மாதா வைரம், மாதா வைடூரியம், அது என்ன செய்யணும்? உள்ள பூமியை நோண்டி கஷ்டப்பட்டு தேடி எடுக்கிறப்ப தான் அந்த ஒப்பரிய செல்வம் கிடைக்கும். அப்படி தான் மாதாவும். இதுக்கு பரிசுத்தாவுடைய அருள் வேணும். அது இருக்கிறவங்க கண்டிப்பாக மாதாவை கண்டுகொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு வசனம் தான் இந்த ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனம். முதல் வசனம் பார்த்திங்கன்னா, விண்ணையும் மண்ணையும் கடவுள் படைத்தார்ன்னு இருக்குது. அடுத்ததாக பூமி உருவமற்றதும் வெறுமையுற்றதுமாய் இருந்தது அப்படின்ட்டுருக்கு. பாதாளத்தின் முகத்தே இருள் பரவி இருந்தது. 2வது வசனத்தில் வர்றது இதெல்லாம். 3வது, கடவுளின் ஆவியானவர் தண்ணீரின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்னு வருது. இப்போ கடவுளின் ஆவியானவர் தண்ணீரின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். உலகம் படைச்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் படைச்சிட்டாரு. பூமி இருட்டாக இருக்குது. அடுத்ததாக தண்ணீர் வருது. இந்த தண்ணீர் உலகம் முழுசு இருக்கிற கடலாக இருக்குது. அந்த கடல் தான் மாதா, அந்த நீர்த்திரள் தான் மாதா. அந்த நீர்த்திரளின் மீது பரிசுத்தாவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார்ன்றது எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள். இதை பரிசுத்தாவியோடைய இறக்கம் இருக்கவங்க தான் இது மாதா, அவங்க மேலே பரிசுத்தாவி இருக்கிறார் அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? அப்போ நீர்த்திரள் எதை குறிக்குதுன்னா மாதாவை குறிக்கிறது. மாதாவின் மீது பரிசுத்தாவி எப்பொழுதுமே இருக்கிறார். இது பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் லூக்காஸ் 1வது அதிகாரம் 35வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா இது இருக்கும். உன்னதரின் வல்லமை உம்மீது நிழலிடும்னு கப்ரியேல் தூதர் பிதாவிட்ட இருந்து செய்தியை வாங்கிட்டு மாதாவுக்கு சொன்ன வார்த்தை அது. உன்னதரின் வல்லமை உம்மீது நிழலிடும். இப்போ பரிசுத்தாவியுடைய வல்லமை மாதாவின் மீது நிழலிடும் புதிய ஏற்பாட்டில் இருக்குது. அதை எங்கே முன்குறித்து வைக்கப்பட்டிருந்தனால் பழைய ஏற்பாட்டில் முதல் அதிகாரம், முதல் புத்தகம் ஆதியாகமம் 1:2 தண்ணீரின் மீது தூய பரிசுத்தாவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று. அப்போ மாதா என்றால் கடல். இந்த நீர்த்திரள் என்பது மாதாவை குறிக்கிறது. அதன் மேல் பரிசுத்தாவி இருக்கிறார். அன்பானவர்களே, மீண்டும் ஒரு அருமையான வசனத்தில் மாதா எப்படி இருக்கிறாங்க பழைய ஏற்பாட்டிலிருந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள். மாதாவின் தூதர்களாக இருந்து இதை பரப்புங்கள். தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. நன்றி. மரியாயே வாழ்க.